பொள்ளாச்சியில தென்னை மரத்தெல்லாம் இருக்கிறதா சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாருங்க. குறிப்பா பொள்ளாச்சி தென்னை விவசாயிகளோட நிலைமை இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. தென்னை மரங்கள் எல்லாமே இன்னைக்கு வெட்டப்படுது. என்ன காரணம்னு கேட்டா வில்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் இப்ப தென்னை மரத்துக்கு ரொம்பவே சிவியரா தாக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேரளா வாடலன்னு சொல்லுவாங்க, இல்ல வேர் வாடலன்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்து மரத்தை தாக்குறதுனால இப்ப மரத்தெல்லாம் அறுத்துட்டு இருக்கிறதா சொன்னாருங்க. அது கீழே வந்து ஒரு பெரிய தென்னை விவசாயி என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ப்ராப்பரா, அதாவது ஒழுங்கா மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது பேரூட்ட சத்தும் நுண்ணூட்ட சத்தும் கொடுத்து நம்ம மரத்தை வளர்த்துருந்தோம்னா எந்த நோய் வந்து ஈஸியா பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, என்னென்ன பேரூட்ட சத்து நுண்ணூட்ட சத்து கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேரூட்ட சத்துன்றது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்ங்க. இதை கொடுத்து நம்ம மரத்தை வளர்த்தோம்னா மரம் நல்லா வளருங்க. சரி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்ணன் நர்சரி கார்டன் சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ணகிரியில ஒரு நர்சரி வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கங்கா பொந்தான்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க. காயும் பாத்தீங்கன்னா நல்லா சைஸ் வரும். 2.5 வருஷத்துலயே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்க தென்னை மரம். குட்டை ரக மரங்க அது. கங்கா பொந்தன் இந்த தென்னை மரம் வெரைட்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் நம்பர் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. சரி, இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிங்க், போராக்ஸ். இப்போ போராக்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம குறும்பு உதிர்த்து பாத்தீங்களா, அதை வந்து நம்ம தடுக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து இயற்கை முறையில இருக்கு, செயற்கை முறையில இருக்கு. சரி, இயற்கை முறையில கொடுக்கலாமா இல்ல செயற்கை முறையில கொடுக்கலாமாங்க? நான் வந்து போல் போடுறேன், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க.